தமிழ் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வேணும் அதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கார்பரேட் கிளைமை பற்றி பேச போகிறோம். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு யூடியூபர் சீரிஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஆல்ரெடி முதல் எடுத்தோடனே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வேணா கார்பரேட் கிளைமு, கார்பரேட் ஸ்ட்ரைக்கு, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு, ஸோ இதோட பற்றி ரூல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளால சொல்லிட்டோம். பட் இன்னைக்கான வீடியோவில் கார்பரேட் கிளைம் ஒருவேளை வந்துருச்சுன்னா நம்ம எப்படி ப்ரோ அதை ரிமூவ் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஐகால் லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பாருங்க. அப்படி இல்லை ஒருவேளை லிங்க் கண்டுபிடிக்க முடியல ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் போங்க. அதில் யூடியூபர் சீரிஸ்னு ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. அதை நீங்கள் செக் பண்ணுறது மூலமாக யூடியூபர் சீரிஸில் போட எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக கிடைச்சிடும். ஸோ முதல்ல வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போயிட்டு இதை பற்றி எக்ஸ்பிளைனாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கார்பரேட் கிளைம் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரிமூவ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த கார்பரேட் கிளைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வேற யாரோட ஆடியோவோ எதையாவது யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் ஆடியோக்கு தான் இந்த கார்பரேட் கிளைம் வரும். ஸோ அதனால் ஆடியோவில் எப்படி கார்பரேட் கிளைம் ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிசி தான் யூஸ் பண்ண போகிறேன். அஃப்கோர்ஸ் ஏன்னா பிசிலாம் வந்து ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அஃப்கோர்ஸ் வந்து ஒய்டி ஸ்டுடியோ நம்ம பீட்டா வெர்ஷன் இருக்குல்ல, ஸோ ப்ரௌசர் வெர்ஷன் ஆஃப் ஒய்டி ஸ்டுடியோ வழியாக தான் போய் ரிமூவ் பண்ண முடியும். நார்மலான ஒய்டி ஸ்டுடியோ நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். நார்மல் ஸ்டுடியோவில் நம்மளால கார்பரேட் கிளைம் வந்திருக்கு அப்படின்றத மட்டும் தான் பார்க்க முடியும், மற்றபடி நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ பிசிக்குள்ளே போகலாம். பிசிக்குள்ளே போயிட்டு இதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். ஒருவேளை நான் ஃபோன் தான் ப்ரோ வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணணும். பட் உங்களுக்கு ஒருவேளை ஒர்க் ஆகலை அப்படின்னா சொல்லுங்க. நான் அஃப்கோர்ஸ் வந்து ஒரு 2வது வீடியோ ஃபோனுக்காகவே தனியாக வந்து மேக் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் நான் மேக் பண்ணுறேன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பிசிக்குள்ளே வாங்க பிசிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லேப்டாப்பில் வந்தாச்சு. ஸோ லேப்டாப்பில் வந்துட்டு எடுத்து நீங்கள் எப்பயும் போல் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் எப்பயுமே சொல்கிற விஷயங்கள் தான். ஸோ இந்த ரெஃப்ரெஷ்ன்றதை கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ரௌசர் பிடிச்சிருக்கோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அஃப்கோர்ஸ் உங்களோட மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஒய்டி ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் டேரெக்டாக ஒய்டி ஸ்டுடியோ அப்படின்னு போட்டாலே வந்து சர்ச் பண்ணி ரிசல்ட்டை வரும் ஒய்டி ஸ்டுடியோ. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து லோடிங் ஆக டைம் எடுக்கும், பிகாஸ் நைட் டைம் நெட்வொர்க் எரர் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வார்னிங் ஓகே இல்லை ஓகேவா? ஸோ இப்போ வந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து உங்களோட கண்டென்ட் செக்ஷன் போனால் தான் உங்களுக்கு வந்து கார்பரேட் கிளைம் வந்திருக்கு அப்படின்றத காமிக்கும். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி வந்து என்னோட வீடியோ வந்து நான் ப்ரைவேட்டில் வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து ப்ரைவேட்டில் இருக்குது. பட் இது வந்து ஒரு கார்பரேட்டட் கிளைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சைடில் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ கார்பரேட் கிளைம் வந்திருக்கு இந்த வீடியோவுக்கு, மற்றபடி எந்த வீடியோஸ்க்கு வரல. ஒருவேளை எனக்கு வீடியோ மற்ற ஏதாவது வீடியோக்கு வந்திருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கார்பரேட் கிளைம் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே காமிக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்ற சமயத்தில் உங்களோட வீடியோஸில் மொத்த வீடியோஸ்லேயே எத்தனை இதில் கார்பரேட் கிளைம் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ கார்பரேட் கிளைம் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஒரே ஒரு வீடியோவில் தான் வந்திருக்கு. இது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலாக இது வேணால் ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன். பப்ளிஷில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறத விட ப்ரைவேட்டில் போட்டுக்கோங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு கார்பரேட் எனக்கு இந்த கார்பரேட் இருந்தால் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை இல்லை ப்ரோ எனக்கு வந்து இந்த கார்பரேட் கிளைம் வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து ப்ரைவேட்டில் போடுங்க. ஸோ பப்ளிக்கில் இருக்கும், இந்த பப்ளிக்கில் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டுக்கோங்க. ப்ரைவேட்டில் போட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கார்பரேட் கிளைம்ன்றதை பார்த்துட்டிங்கன்னா அடுத்து சிடிடிஎல் கொடுங்க. ஜஸ்ட் சிடிடிஎல் கொடுங்க. ஜஸ்ட் சிடிடிஎல் கொடுக்கும்போது என்னென்னா கார்பரேட் கிளைம் அண்ட் சம்மரைஸ் அப்படின்ற ஒரு இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன அப்படின்னா இதில் எடுத்து என்ன சொல்லிக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது சேனல் இம்பாக்ட். சேனல் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா எந்த அஃபென்ஸும் கிடையாது. ஸோ அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்பரேட் கிளைம் வந்ததுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த வீடியோ வந்து மானிட்டைசேஷன் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் கம்மி தான். அஃப்கோர்ஸ் வந்து நம்மளோட ஷார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் கிடைக்கும். அப்படி இருந்தாலுமே இதுக்கு வரக்கூடிய மானிட்டைசேஷன் அரௌண்ட் மானிட்டைசேஷனை பார்த்தீங்கன்னா அவங்க கட் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் மானிட்டைசேஷன் கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது கூட இதில் வந்து ஸோ இந்த வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு நாள் மானிட்டைசேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு வர ஆட் கவுண்ட்ஸு அதில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே கிளைம் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிளான விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து கார்பரேட் கிளைம் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம். யார் கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இவங்க தான் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் கொடுப்பாங்க. ஸோ என்னன்னா நான் இந்த வீடியோக்கான கிரெடிட்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்கான அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு 2 ஆப்ஷன் கேட்பாங்க. பட் எனக்கு வந்து அந்த ஆப்ஷன் கேட்கல. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். அந்தந்த இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோ கேனாட் பி மானிட்டைசேஷன் ஆட் ரெவன்யூ ஆஃப் த கார்பரேட் ஓனருக்கு போயிடும். அதாவது இந்த வீடியோக்கு வரக்கூடிய விஷயங்கள், அதாவது இந்த
இந்த வீடியோவுக்கு வரக்கூடிய அந்த மானிட்டைசேஷனில் வரப்போகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட ஒரிஜினல் ஓனருக்கு பார்த்தீங்கன்னா போயிடும். இது என்ன டைப்பில் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே செலக்ட் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆப்ஷனில் 2 விதமான செட்டிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒன்று அந்த பாட்டுக்கு பதிலாக நான் வேறு பாட்டை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்ற சமயத்தில் ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனை இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே மியூட், எனக்கு அந்த இதில் எந்த ஆடியோவும் வேணாம் அப்படின்னுச்சுன்னா இந்த மியூட் கொடுக்கலாம். அது இல்லாமல் டு ஹேவ் த ரைட்ஸ் டு கண்டென்ட் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஸ்பியூஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட என்னோட கண்டென்ட் ப்ரோ அது. ஸோ இப்போ என்னோட கண்டென்ட்டை நான் போட்டிருக்கேன், ஆனால் யாரோ ஒருத்தர் எனக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களோட கண்டென்ட்டாக இருக்கும் சமயத்தில் இந்த டிஸ்பஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இந்த டிஸ்பஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க வந்து எலிஜிபிள் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இதை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணும்போது இது உங்களோட தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. பிகாஸ் ஏன்னா அது வந்து நான் பிலீவர். ஸோ பிலீவரோட ஆல்பம் அஃப்கோர்ஸ் வந்து அது வந்து காப்பிரைட்டட் தான். ஏன்னா அப்படி தான் யூஸ் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு மியூட் பண்ணோம்னா நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம், இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் ரீப்ளேஸ்மெண்ட் அப்ளை பண்ணுறேன். ரீப்ளேஸ்மெண்ட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துக்கான ஆடியோக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு ஆடியோ வந்து அப்ளை ஆகும். அதுதான் இங்கே சிம்பிளாக நடக்கிற விஷயம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு. லோடிங் ஆகட்டும். ஓகேவா? இப்போ இந்த சிவப்பு கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த சிவப்பு கலரில் இங்கே கீழே தெரியுது அல்லவா? ஸோ இந்த மானிட்டைசேஷன் சிம்பிள் போட்டு சிவப்பு கலரில் தெரியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர், அதாவது நம்ம பிலீவர் சாங் ரெடி பண்ணார் பார்த்தீங்களா, ஸோ அவருடைய இது. ஸோ அதாவது அவருடைய சாங்கோட ரிலிக்ஸ் சம்திங் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மியூசிக், அதாவது ஃப்ரீ மியூசிக் பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லேருந்து அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோவில் போய்ட்டு எனக்கு நிறைய சாங்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த சாங்ஸில் ஏதாவது பெஸ்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சர்ச் பண்ணியும் எடுத்துக்கிற முடியும். அது இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் அப். ஸோ இந்த ஸ்டார்ட் அப்பில் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வரும். இல்லை ஆடியோ லைப்ரரிக்குள்ளே போய் நான் டேரெக்டாக எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கான ஆப்ஷன்களும் பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோலேருந்து கொடுக்குறாங்க. ஆனால் என்ன ஒரு ஆப்ஷன் கட் ஆகுது அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ அங்கே ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆப்ஷன் மட்டுமே இதில் கட் ஆகுது. அது கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும். அஃப்கோர்ஸ் அடுத்துக்கடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கொடுத்தா தான் உண்டாச்சே. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த ஆடியோக்கு பதிலாக இன்னும் ஒரு ஆடியோ நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த பிலீவர் சாங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த பிலீவர் சாங்கு, ஸோ இப்போ பிலீவர் சாங் இந்த இடத்துல தான் இருக்குது. இது நம்ம இதுக்கு மேலே ஓவர் லேயரை ஆட் பண்ண ஆடியோ. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆடியோ சோர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா, இந்த ஆடியோ சோர்ஸ், இந்த எலிஜிபிலிட்டி ஆடியோ சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். சரியா? சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆடியோ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், இந்த ஆடியோவுக்கு பதிலாக இந்த ஆடியோ வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ஆடியோ வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக ரிமூவ் ஆகிடும். எதுக்கு ஒரு தடவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளே பண்ணும்போது என்ன தோணும் அப்படின்னா, ஸோ அந்த ஆடியோ எங்கே சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அந்த நம்ம வீடியோ சாங்கான ஆடியோ அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். அஃப்கோர்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ ஜஸ்ட்டு சேவ் மட்டும் கொடுத்துட்டீங்கனாலே போதும். சேவ் கொடுக்கும்போது ரெடி டு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற இந்த சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் எஸ் அப்படின்றத கொடுத்துருங்க, சேவ் கொடுத்துருங்க. ஓகேவா? சேவ் கொடுத்தோடனே லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகும். பிகாஸ் என்ன ப்ரோ இன்னும் காப்பிரைட் கிளைம் அவங்க ரிமூவ் பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இது வந்து இதுக்கு டைம் எடுக்கும். பிகாஸ் இப்போ தான் ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது தெரியுதா போயிடுது. ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணி விடுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வருதான்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து வந்துடும். அதாவது ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ மொதல் விஷயம் வந்து ரிமூவ் ஆயிடும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செக்கிங் ஃபவுண்டட், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆனவனையும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது ரிமூவ் ஆகிடும். ஆனால் என்ன, அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் டைமிங் வந்து கொஞ்சம் எடுக்கும். அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணாமல் எதுவும் சாதிக்க முடியாது அல்லவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஓகே. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எவ்வளோ வேகமாக இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ சிம்பிளாக வந்து இவ்வளோ தான் ரிமூவ் பண்ணுறது. இல்லை அப்படின்னா எனக்கு ஆடியோவே வேணாம், மியூட் கொடுத்துடணும் அப்படின்னா நீங்கள் மியூட்டும் ஆப்ஷன் அங்கேயே இருந்துச்சு. அந்த இடத்துல போனீங்கன்னா டேரெக்டாக வந்து இதை வந்து மியூட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம ஸ்டுடியோவில் முடிச்சுக்கலாம். வாங்க ஸ்டுடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத பற்றி. என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு புது பிகினராக இருக்கீங்க, இல்லை ஓரளவுக்கு யூடியூப் பற்றி தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை ஒரு யூடியூபராக வர போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு யூடியூப் சேனல் டெவலப் பண்ணிட்டு இருக்க முடியும். பிகாஸ் ஏன்னா பெரிய லெவலில் வளர்ந்ததுக்கப்புறம் திரும்பி ஒரு காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துருக்க கூடாது அல்லவா? ஸோ அதனால இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு, யூடியூப்பை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி வேற ஏதாவது பற்றி, வேற டெக்னிக்கல் கண்டென்ட் ஆர் சம்திங்
அந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போடுங்க. அதை உங்களுக்கு கண்டென்ட்டாக, அதாவது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்காகவே தரோம். ஸோ உங்களுக்காக தான் யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இந்த யூடியூபர் சீரிஸில் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு சீரிஸாக கவர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு, அதாவது 2 நாளைக்கு ஒன்ஸ் தான் வீடியோ போடுற மாதிரி ஆயிடுச்சு காலகட்டாயம். அஃப்கோர்ஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷராக கொடுக்க முடியுதுன்ற பார்க்குறேன். ஸோ குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண தான் பார்த்துட்டு இருக்கேன். பிகாஸ் இந்த டைமிங் வந்து அந்த மாதிரி டைமிங். அஃப்கோர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே என்னை பற்றி சொல்கிறது வேஸ்ட்டு, அதே மாதிரி இந்த கண்டென்ட்டை பற்றி சொல்கிறது வேஸ்ட்டு. ஸோ எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதை நான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான், எங்கள் வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிக்கும் உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சா லைக் பண்ணுங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட சொல்லி லிங்க்ல இருக்கல, அது வந்து உங்க டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். ஸ்டேட் ஜஸ்டிகேட்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, bye. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless.